சிரிப்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல நம்ம மட்டும் தனியா சிரிக்கலாம். சுமார் 65க்கும் மேற்பட்ட விலங்குகள் தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான சிரிப்பு கொண்டு இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பன்சி, குரங்கு வகைகள் மட்டும் இல்லாம நாய்கள், நரிகள், டால்பின்கள், ஏன் எலிகள் கூட சிரிக்கும். ஆனா விலங்குகளோட சிரிப்பு நம்மள மாதிரி இருக்காது. ஒரு எலியை நீங்க கிச்சு கிச்சு மூட்டுனா அது 50 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒரு மீவழி சத்தத்தை எழுப்பும். இந்த சத்தம் மனித காதுகளுக்கு சாதாரணமா கேட்காது. ஸ்பெஷல் கருவிகள் மூலமா தான் கேட்க முடியும். நாய்களும் விளையாடும் போது ஒரு குறிப்பிட்ட மூச்சு வாங்கக்கூடிய சத்தத்தை வெளிப்படுத்தும். அதுதான் நாய்களோட சிரிப்பு. டால்பின்கள் ஒன்னா விளையாடும் போது ஒரு வித விசில் சத்தத்தை ஏற்படுத்தும். சரி, இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? உங்களால நம்ப முடியுமா? சிரிப்போட ஆரம்பம் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு, அதாவது 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே குட்டி பாலூட்டிகள் கிட்ட இருந்துதான் தொடங்குது. அந்த காலத்துல குட்டி விலங்குகள் ஒன்னோட ஒண்ணு மல்லு கட்டி விளையாட தொடங்கின. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. அதுங்க விளையாட்டா சண்டை போடுறதுக்கும் நிஜமா சண்டை போடுறதும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஒரு ஜாலியான விளையாட்டு நிஜ சண்டையா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை ஒரு சூப்பர் ஐடியாவை கொண்டு வந்தது. அந்த விலங்குகள் எழுப்பிய சத்தம் நான் ஒன்னா கிடைக்கல, சும்மா விளையாட்டம் அப்படின்னு மற்ற விலங்குகளுக்கு புரிய வச்சது. சிம்பன்சிகள் மூச்சு வாங்க சிரிக்கிற சிரிப்பு தான் அந்த டைனோசர் காலத்து ஆதி சத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. பல மில்லியன் வருஷங்களா மனிதர்களோட வாழ்க்கை மாற மாற நம்ம இந்த சத்தத்தை அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். விலங்குகள் மாதிரி இல்லாம நம்ம கதைகள், ஜோக்குகள், கருத்துக்கள், ஏன் கிட்டலான பேச்சு கூட கேட்டுட்டு சிரிக்கிற அளவுக்கு வளர்ந்துடும். இன்னைக்கு மனிதர்களோட சிரிப்பு நம்ம மூளையோட ஆழமா கனெக்ட் ஆகி இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது கிடைக்கிற அதே திருப்தியும் மகிழ்ச்சியும் இந்த சிரிப்பும் நமக்கு தருது. நம்ம உடம்புல எண்டோர்பின் சொல்லப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்க மனிதர்களை ஒன்னா இணைக்க இது உதவுது. உண்மையில நம்ம தனியா இருக்கும்போது சிரிக்கிறத விட 4 பேரோட சேர்ந்து இருக்கும்போது 30 மடங்கு அதிகமா சிரிக்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னா சிரிப்புங்கிறது வெறும் ஜோக்குகளை பொறுத்தது இல்லை, அது நம்ம உணர்வுகளுக்கு இணைக்கக்கூடியது. அதோட மனிதர்களாகிய நம்மோட உடல் நலன் பங்கு வகிக்குது.